திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பல நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தினம் ராசி பலன், உங்கள் ராசிக்குண்டான தெய்வ வழிபாடு. இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகள், நாள் நட்சத்திரம், ராகு கால யமகண்டம், நல்ல நேரம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 6 படை வீடு பிரயாணம் ஸ்கந்தா டூரிசத்தின் மூலமாக ஏற்பாடாகிறது. அது ஃபுல் புக்கிங் முடிஞ்சது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 ஃபேமிலி மட்டும், அதில் 2 ஃபேமிலி ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். திருப்பி 3 பேர் மட்டும் நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். காசி யாத்திரை ஆடி அமாவாசைக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காமாக்கியா பிரயாணம் தை மாதத்துக்கு முன்னாடி பத்திகேஃப் முருகன் கோயில் மலேசியாவுக்கு. இதெல்லாம் நீங்கள் பதிவு பண்ண சார், நானும் வரணும் சார், நானும் அந்த டூரில் கலந்துக்கணும் சார் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க 9790991004 739739489. சார் உங்கள் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே மாட்டேங்கிறது. பாருங்கள், ஃபோன் அப்பாயின்மெண்ட் தான் மேக்ஸிமம் எடுத்து பண்ணுறோம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 5 அப்பாயின்மெண்ட் பார்க்குறது வாரத்தில் 3 நாள் 4 நாள் தான். அதுக்கப்புறம் பிரசன்னம் இருக்குது, நியூமராலஜி இருக்குது, வாஸ்து இருக்குது. இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான கோயில் வழிபாடு, அவங்களுக்கு உண்டான என்னென்ன வழிகாட்டுதலோ அதெல்லாம் இருக்குது. ஏற்கனவே பார்த்தவர்கள் ப்ரீ புக்கிங் பண்ணுறாங்க, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இமீடியட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கிறாங்க. அதனால் அந்த டைம் லேட் ஆகிறது. ஒவ்வொருத்தருக்கா நம்ம பார்த்து அழகாக ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். என்னுடைய அப்பாயின்மெண்ட் வேணும்னா வெயிட் பண்ணி இருந்து பார்க்குறது ரொம்பவுமே நல்லது. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸோடைய நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் அவசரப்படவும் வேண்டாம். சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆன்மீக தகவல் எதை பற்றி, ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர், அவர் எப்படின்னா செல்ஃப் மேட் பர்சன் சொல்லுவாங்க. அதாவது தன்னைத்தானே வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறின ஒரு நபர். படித்து அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் சொந்தமாக தொழில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெரிய முயற்சி பண்ணி அவருக்கு திருமணமாகி குழந்தைகள் இருந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரம் பண்ணி, ஆனாலும் நான் வீடு வாங்கியிருக்கேன் சார், இவ்வளோ உழைப்பை திரும்பி பார்க்கும்போது நான் இன்னொரு நல்ல லெவலில் இருக்கணும். பட் ஐ எம் நாட், நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கேன், ஏன் எனக்கு தெரியல, எதுவுமே ஒரு வழி கிடைக்கல, இப்படியே இருந்துன்னு இருக்கேன், ஏதாவது ஒரு வழி எனக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டவர் தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணார். எக்ஸாக்டாக அவருக்கு நல்ல முன்னேற்றம் இருந்தது. அவருடைய சாதாரணமான முன்னேற்றத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40% நல்ல டெவலப் தெரிஞ்சுது. அவர் இருக்கிறது பெங்களூரில். அவருக்கு என்ன பரிகாரம் சொன்னேன், அவர் ஜாதக ரீதியாக அந்த பரிகாரம் வேறு இருந்தாலும் சின்ன சின்ன பரிகாரங்கள் என்னென்ன சொன்னேன், அதில் அவர் கடைபிடித்தது, அவர் லைஃப்பில் நல்ல உதவி கிடைச்சது எது அப்படிங்கிறத ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள், 4 நட்சத்திரம் எப்படின்னு பார்ப்போம். 25/7/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 9ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் காலை 7:29 வரை, பின்பு கேட்டை. இன்றைய திதி ஏகாதசி பிற்பகல் 1:55 வரை, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி காலை 7:29 வரை, பின்பு பரணி. மேஷராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. அதாவது சில நட்சத்திரம் அமையிறது, சில நாள் அமையிறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லலாம். பாருங்களேன், இன்றைக்கி ஒரே விஷயத்தில் உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் சொல்லுவாங்களா, ஒரே காரியத்தில் 2 விதமான பலன்கள் கிடைக்கும். ஏகாதசியும் இருந்துட்டுருக்கு, சனிக்கிழமையும் இருந்துட்டுருக்கு. சனிக்கிழமை நம்ம எப்போவுமே பெருமாளை போய் வழிபடுவோம், சனீஸ்வர பகவானை வழிபடுவோம். ஏகாதசி அன்றைக்கி பெருமாளுக்கு விரதம் இருப்போம், துளசியில் அர்ச்சனை பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்சால் தர்ம காரியங்கள்லாம் நிறையா பேருக்கு பண்ணுவோம். இந்த மாதிரி இன்றைக்கி சனிக்கிழமையாகவும் இருந்துட்டுருக்கு, ஏகாதசியாகவும் இருந்துட்டுருக்கு. இப்படி ஒரு வரப்பிரசாதம் நமக்கு ஒரு பெரிய விஷயம். இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்களுக்கு 10 மடங்கான பலன்கள் கிடைக்கும். 1. 2வது, விரதத்துக்கு 100 மடங்கான பலன்கள் கிடைக்கும். 2வது. ஸோ இது போன்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசிக்கு சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ணக்கூடாது. அதுதான், அப்படி இருந்தாலே ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்தோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு
நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. அது கரெக்டு தான் சார். ஆனால் நட்சத்திரம் நாள் நன்னா இருக்கா, எனக்கு நன்னா இருக்கா? நல்லா இருக்குங்க. ஏன்னா யார் யார் என்னென்ன எப்பப்போ எப்படி எப்படி நடப்பாங்கங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதெல்லாம் ஒரு ஒரு அற்புதமான சான்ஸ். அதான் அனுபவங்கிறது ஒரு பெரிய கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். அது உங்களுக்கு கிடைக்கும். சில நாள் சரியில்லைன்னா கூட அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு ஒரு பெருசாக தெரியும் பின்னாடி யோசிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. நம்ம யாரெல்லாம் பெருசாக நினச்சிட்டு இருந்தோமோ போச்சுடா இவங்களுக்கும் மார்க் போச்சா. நம்ம ஒரு பேப்பர் எடுத்து வச்சு பாருங்களேன், யாரெல்லாம் உங்களுக்கு நல்லா செய்கிறாங்க, ஒரு 10 பேர் 5 பேர் 2 பேர் 3 பேர் இப்படி இருந்துட்டு இருப்பாங்க. அதுலேயும் நீங்கள் மார்க் சில டைட்டில் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு அனுபவம் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி யாராவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு விசேஷங்கள், ஒரு நல்லது இது போன்ற நிகழ்ச்சிகளில் எல்லாத்தோடைய பேரையும் படிப்பாங்க, உங்கள் பேரை விட்டுருவாங்க. இது என்னது, நம்மளை அவமானப்படுத்தாங்க? இல்லை, நம்ம நாள் நம்மளுடைய நேரம் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னாடி நின்னா கூட தெரியாது. ஆல்ரைட், அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் பட்டாச்சு, இது ஒரு பெருசாக கிடையாதுங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் போகும். மேஷராசி என்பர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நன்னா இருக்கும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ரோட் கிராஸ் பண்ணும்போது கவனம் தேவை. பட்ட இடத்துலேயே படும். கால் சம்மந்தமாக கழுத்து சம்மந்தமான உபாதைகள் என்பது இருந்துருக்கும். அதே சமயத்தில் நர்சிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு விஷயத்துக்கு யாராவது ஆதங்கம் சொன்னாங்க, யாராவது கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொன்னாங்க, அப்பாடா பணம் காசு இதெல்லாம் ரெண்டாவது சார். பட் ஒரு வார்த்தை சொன்னாலும் மனசு நிம்மதியாக இருக்கணும். ஒரு ஷோல்டர் இருக்கணும் எப்போவுமே. அது நண்பராக இருக்கணும், இல்லைனா நம்மளுடைய நண்பியாக இருக்கணும், இல்லைனா யாராவது ஒருத்தர் நல்ல விஷயத்தை சொல்லும்போது ஒரு பெரிய மன ஆறுதல் கிடைக்கிது சார். அந்த வார்த்தைக்காக தான் சார் ஏங்குறேன், வேறு ஒன்றும் பணம் காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டப்படும் போது சரி விடு, இவ்வளோ கஷ்டப்படுறேன் இல்லை, உனக்கு கண்டிப்பாக நல்லாயிடும் அந்த வார்த்தையை சொன்னாலே போதும் சார். இன்னும் 10 மடங்கு ஜெயிப்பேன். இது கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும். என்ன சார் எதிர்பார்க்குறேன்? பட் ஆனால் அவங்க இப்படி சொல்கிறேன், என் குற்றத்தை மட்டும் சொல்கிறாங்க, எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். பட் இன்றைக்கி இன்றைய தினத்தில் யாராவது ஒருத்தர் நல்ல வார்த்தைகள் பேசுவாங்க, மனதில் ஒரு பெரிய தெம்பு கூடக்கூடிய நாளாக இருக்கும். யூடியூபராக இருந்துட்டுருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கவங்க, சக்ஸஸாக இருந்துட்டுருக்கவங்க, தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் டூரிசம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ரிஷபராசி என்பர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பணவரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக இருந்தால் ஒவ்வொரு பிரச்சனையாக பார்த்து தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் திருமண காரிய அனுகூல்யமாகும். பிறர் மூலமான காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணராம வழிபாடு வெற்றி. மிதுனராசி நேயர்களே, நல்லா இருக்கியா? உடம்பை பார்த்துக்கோப்பா. என்னப்பா நீ உடம்பை பார்த்துக்கோ. உடம்பு தான்ப்பா ஸ்ட்ரென்த்து. கரெக்டாக சாப்பிட்டேன்னா உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராது. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் சில நேரங்களில் அப்படியே விட்டுவிடுவீங்க. ஸோ ரொம்ப உடம்பை நீங்களும் கவனித்து கொள்ள வேண்டும். பிறருக்கு சொல்லி நம்மளும் கவனித்து கொள்ளணும். கடன் விஷயத்தை பிறருக்கு சொல்கிற நம்மளும் கவனிச்சு, கிரெடிட் கார்டு பலருக்கு சொல்கிற நம்மளும் கவனிச்சுக்கிறோம். ஸோ எல்லா விஷயங்களும் மற்றவர்களுக்கு சொல்லணும், நாமளும் அதை டேக் கேர் பண்ணணும். கவனமாக இருக்க வேண்டும். ஞாபக சக்தி ஜாஸ்தியாக வேண்டும். சில நேரம் ஃபோன்லேயே உட்காந்துருப்போம், சிஸ்டத்துலேயே உட்காந்துட்டு இருப்போம். சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்போம். எல்லா விஷயத்தையும் நமக்கு பழகிடும். ஸோ நீங்கள் இந்த உடம்பையும் மனசையும் பிரெயினையும் எப்படி பழக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அது உங்களுக்கு நடக்கும். நம்மளுடைய நேர காலமும் ஒன்று இருந்துட்டுருக்கு, அது தப்பு சொல்ல முடியாது. ஆனாலும் இன்றைய தினத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் கண்டிப்பாக வரணும். நமக்கு நம்மவே எக்ஸாம் வச்சுக்கணும். நம்ம எப்படி குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம், சின்ன சின்ன டெஸ்ட்டெல்லாம், மந்த்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்லாம் வைக்கிறாங்களோ அது மாதிரி நீங்களும் சில டெஸ்ட்டெல்லாம் வச்சு அது சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண் சம்மந்தமாக கால் சம்மந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. விளையாட்டுத்தனமாக பேசும்பொழுது அது விபரீதமாக மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். மிதுனராசி நண்பர்கள் நகைச்சுவையாக சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருப்பேன், அவள் பாட்டுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பா. என்னை மற்றவா முன்னாடி அவமானப்படுத்திட்டை, என்னை ஆட்டிடியூடை காமிச்சிட்டேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கவனம் தேவை. என்ன நீ அப்போ சொன்ன, அப்போ உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம் எனக்கு வந்தால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சண்டை அப்பப்போ வரும். இன்றைய தினத்தில் மிதுனராசி நண்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, தினம் உங்களுக்கு சாதகம். கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு சிறுதுரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம இப்படியே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது நமக்கு பாதகத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் எதையுமே நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும்.
நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் ரொம்ப கவனமாக இருந்தால் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்காத தவிர்த்துக்கிறது நல்லது. மன ரீதியான கவலைகள் இருந்துருக்கும். இது எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. நம்மளுக்குன்னு அன்பு பிரியம் உள்ளவர்கள் நமக்காக ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணால் அதை பெருசாக நினைப்பீங்க. இன்றைய தினத்தில் உங்களை கவர்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அது டான்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு பாட்டாக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு மியூசிக்காக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு நபருடைய பேச்சாக இருக்கலாம், பட்டிமன்ற பேச்சாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கே அப்படியே நம்மளுடைய சப்ஜெக்டு தான் எடுத்து பேசுகிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை இன்றைய தினத்தில் இயற்கை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மெசேஜ் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்கள், சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் இன்றைய தினத்தில் நடக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டங்கள் சேரும். வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, விடாத உழைப்பு எப்போவுமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. படிப்பில் குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தான் காய்ச்சல் வரும், ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தான் வயிற்று வலி வரும், ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தான் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டு. அவங்கள உட்கார வச்சு சொல்லி இது இப்படிப்பா நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா உனக்காக தான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் ஏற்படும். எங்கே சார் புரிஞ்சுக்கிறேன்னு நீங்களே சொல்லாதீங்க. ஒரு விஷயத்தை 100 இல்லை 1000 தடவை சொல்லி புரிஞ்சு வச்சாலும் புரிய வச்சா தான் அது சக்ஸஸ் ஆகும். ஆனால் சிம்மராசிக்கு அப்படி இல்லை, படிச்சுடுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன மாற்றம் கிடச்சாலும் திருப்பி கம்பேக் கொடுத்துருவாங்க. நான் ஜெயிச்சிருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அஷ்டம சனி இருக்கங்காட்டி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே மன வலிக்கும். இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு மன வழிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவாங்க. கவலைப்பட வேண்டாம். சிறு சிறு விஷயங்களும் உங்களுக்கு மனதளவில் போய்ப்படும். பாரு இவங்க சிரிக்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்கோம் பாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டைம் அப்படி ஒரு மனிதனை படுத்தும். சின்ன குழந்தை பேசினா நம்ம மனசில் திட்டினாப்பில் தோணும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள், உங்களுக்கு உண்டான கமிட்மெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா படிக்கணும்னு எதிர்பார்த்தவங்க டக்குன்னு போய் சேர்ந்துறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா எனக்கு தானாக வரதில்லை, நம்ம தான் போய் உருளணும். ஏன்னா நம்ம டைம் அப்படி இருக்குது. நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் யாரோ ஒருத்தர் மூலமான நம்ம இன்றைக்கி எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறேன், ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறேன், உடனே ஒரு வேலை, இங்கே போகணும்னு நினைக்கிறேன், அங்கே வேலை, யார்கிட்ட நான் கோச்சிக்கிறது, யார்கிட்ட சிரித்து பேசுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே இப்படியா அப்படின்னு பல விஷயத்தை யோசிப்பீங்க. அவசரமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க. நம்ம காரியம் பண்ணலன்னா அப்போ தான் ஒரு வேலையை சொல்கிறது, என்ன இது அப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் தோணும். இதெல்லாம் இருக்க தான் செய்யும். கரெக்டாக ஷெட்யூலை போட்டுட்டு இந்த டைம் இல்லை, இந்த டைம் ஓகே, எனக்கு இந்த டைம் என்னால் வேலை பண்ண முடியும், இந்த டைம் எனக்கு லீவ் எடுக்க முடியும், என்னால் எடுக்க முடியாதுங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறது. அடுத்த தடவை உங்களுக்கு திருப்பியும் பிரச்சனை வராமல் இருந்துகிட்ருக்கும். ஒரு பிரச்சனையோடு முடிஞ்சிடும். கன்னிராசி நண்பர்களுக்கு பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ், வெளிநாடு பிரயாணம், ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பிறரை பார்த்து நம்ம மாறக்கூடாது. நமக்கு என்ன தோன்றதோ அதை செயல்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களே. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு நம்ம கூட போட்டி போட்டவங்கள யாருமே கிடையாது. இந்த ஃபீல்டில் இப்போ தான் நான் தான் இருக்கேன். ஒரு 10 பேர் சொல்லலாம், ஒரு 5 பேர் சொல்லலாம். அந்த 5ல் நான் ஒருத்தராக இருக்கேன், அது போதும். எதுக்கு நான் முட்டி அடித்து முந்திட்டு எனக்கு தெரியும். அதாவது நேரம் தானாக வரும். நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முயற்சி எடுத்து கடமையை செய், பலன் எதிர்பார்க்காது. பகவான் கிருஷ்ணர் சொல்கிறது உண்மைதான். ஐ ஷுட் ஃபைண்ட் மை வே. என்னோடய வழியை நான் தேடி போகணும். இதை மட்டும் நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா போதும். எதுக்கு போட்டு குழப்பிண்டு இத்தனை நாள் என்னை குழப்பறதுக்காக 4 பேர் வேலை செய்கிறேன். முன்னாடி என்ன பேசுகிறா, பின்னாடி இப்படி போய் பேசுகிறேன். எங்கிட்ட அவளை பற்றி சொல்கிறா, அவாட்ட என்னை பற்றி சொல்கிறாங்க. என்னது இப்படியெல்லாம் மனுஷர்கள் இருப்பாங்களா? இப்படி பார்த்து கசத்து போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ ஒரு வழியை கண்டுபிடிச்சி அதுக்கு எடுத்த மாதிரி செயல்பட்டு போவீங்க. பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலியில் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் மனக்கவலைப்பட்டு போராடி அழுது ஒவ்வொரு யோசனையும் போய் இப்போ ஓரளவுக்கு தெளிவாகி அப்பாடா இப்போ தான் இந்த இது என்றைக்குமே இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பட்டதெல்லாம் போதும்.
இனிமையாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நேரம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியலையே, எங்கே ஒன்றுமே காணமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமான காலமாக இருந்துருக்கும். பலவிதமான பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க, இனிமேல் ஒவ்வொன்றா நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும் என்னால் எந்த முடியும், எனக்கு எது பண்ண முடியும், எனக்கு எது ஓகே இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை மீறி சில காரியங்களை செயல்படுத்துவதை தவிர்த்து கொள்வது நல்லது. சிறு சிறு விஷயங்களும் நம்ம எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வைக்கும்போது இது வந்து நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம சொல்லி அவங்க கேட்க போகிறது கிடையாது, எதுக்கு போய் இந்த முயற்சி அப்படிங்கிறதுல நீங்களே தெளிவாக இருப்பீங்க. இன்றைய தினத்தில் யோசித்த காரியங்கள் வெற்றி பெறும். சிறு சிறு காரியங்களில் நீங்கள் யோசித்தது நிச்சயமாக நடக்கும். இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம். பிறர் மூலமான நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுசு ராசி நண்பர்களே, போதுண்டா சாமி, ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் திருப்பி அதே இடத்துல வந்து உட்காடுறேன், திருப்பி 2 ஸ்டெப் போகிறேன், திருப்பி அதே இடத்துல வந்து உட்காரேன், திருப்பி இப்படி போகிறேன், திருப்பி அதே இடத்துல உட்காந்து உட்காரேன். என்னது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. முந்தி பார்த்தீங்கன்னா கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணி திருப்பி காசு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி போடுவேன் டெபாசிட், நாளைக்கு காலையில் போய் காசு எடுத்துகிட்டு வந்துடுவேன் செலவுக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஜிபே அனுப்பின்னு இருக்கேன். என்ன இது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. செலவு இருந்துகிட்டே இருக்குது, வரவுகள் இருக்குது, ஆனால் செலவுகளும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த லிமிட்டுக்கு மேலே என்னால் கிராஸ் பண்ணவே முடியல. இதுக்கு நேரம் நன்னா இருக்கணும்ல. அந்த நேரம் நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம் நல்லா இருக்குது, ஆனால் விரயத்துக்கும் இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த விரயத்தை எப்படி பிளான் பண்ணிக்கிறது? ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போய் நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கிறியா, 1 ரூபா இதுக்கு வை, 2 ரூபா இதுக்கு வை, 3 ரூபா இதுக்கு வை, 4 ரூபா இதுக்கு வை, திருப்பி இதில் ஒரு 50 பைசா சேர்த்து வைனுவாங்க. நம்ம நேரம் நன்னா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் காஸ் ப்ராப்ளம், அதாவது நமக்கு அது ப்ராப்ளமாக மாறும். அதனால் எப்போவுமே ஒரு அஸ்ட்ராலஜி, அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு வெல்விஷராக இருந்துருக்கவங்க கேட்டுட்டு எதாவது பண்ணினீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். படிப்பு விஷயங்கள் அமோகமாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரும், கவலைப்பட வேண்டாம். மருத்துவர் சொன்னதை கடைப்பிடிக்கும். இவா சொன்னாங்க எனக்கு தலைக்கு போட்டால் அது சரியாகும், முகத்துக்கு போட்டால் அது சரியாகும், அவா ஸ்கின்னுக்கு சரியாகிருக்கு. உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் அதுக்குண்டான டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கேட்டுண்டு, ஸ்கின்னுக்கு போய் கேட்டுண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்கு ஒரு விஷயத்தில் ஒரு தடவை சொன்னால் போதும், அது எனக்கு 100 தடவை சொன்ன மாதிரி. ஒரு தடவை என்னை அவமானப்படுத்தினா போதும், 100 தடவை அவமானப்படுத்தின மாதிரி. ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க. அப்பா இனிமே இந்த பக்கத்துலேயே நம்ம ஒப்ப மாட்டேன், எனக்கு அவ்வளோ பிரச்சனை வந்து கொடுத்து, இனிமேல் இந்த வார்த்தையை நான் சொன்னேன் என்னை கேளு அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. இப்படி வந்தால் அப்படி ஓடிடுவீங்க. முந்தையெல்லாம் இன்சூரன்ஸ் கேட்க வந்தால் இப்படி ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இப்படி வந்தால் அப்படி ஓடிடுவீங்க. அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு காரியத்தை மூவ் பண்ணுவீங்க. லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கவங்க, கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு டீச்சராக இருந்துட்டு இருக்கவங்க, மீடியாவில் இருந்துட்டு இருக்கவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கவங்க, அதே சமயம் புது வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்கு, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏதாவது ஒரு தொழில் பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல காலம் நல்ல நேரம் உண்டு. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக காரியங்கள் நிறைவேறும். அதே சமயத்தில் உற்றார் உறவினர் நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க. ஒரே ஒரு செய்தி கிடைக்கும், அந்த செய்தியை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விரும்பின நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசும்போது டைம் போனதே தெரியல அப்படிங்கிற மாதிரி உட்காந்து சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவீங்க. உங்களை யாராவது 4 ஸ்வீட்டான வேர்டு சொல்லிட்டாங்கன்னா அப்பா நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷம், மனசில் எத்தனையோ வார்த்தை வச்சுட்டு இருக்கேன், நீங்கள் சொன்ன வார்த்தை ஒரு பெரிய தெம்பாக இருக்குங்கிற மாதிரி ஒரு தெம்பாக ஒரு காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். சில புது ஐடியாஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவீங்க. பட் சப்போர்ட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் சப்போர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கல, அதுதான் பிரச்சனை. அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்கள உங்கள் ஃபேஸாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து செயல்படுத்துறது நல்லது. கணினி சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்கோம், ஃபவுண்ட்ரி வச்சுருக்கோம், பொட்டிக் வச்சுட்டுருக்கோம், ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கோம், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கவங்க,
மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் வரையக்கூடிய ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலித்து தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே வியாபார விஷயங்களில் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நம்மளை இழிவு பேசினவங்க, திட்டினவங்க, பின்னாடி பேசினவங்க அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவா சொல்லிட்டா அவங்க ஃபேமிலி இப்படி இவங்க இதை பற்றிலாம் காசிப்ஸே பேசாதீங்க. பேசின காசிப்ஸை காதுலையும் எடுத்துக்காதீங்க. இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இவ்வளோ உழைக்கிறேன், இந்த உழைச்ச ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறேன், பட் ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுறது, என்னன்னு தெரியலையே, என்ன ஆகுது எனக்கு புரியல. ஒருவேளை நான் என்ன மாற்றிக்கணுமா, மற்றவா மாற்றிக்கணுமா, இல்லை இது எனக்கு என்னன்னே உனக்கு என்னால் புலப்படவே மாட்டேங்குதுங்கிறது. 7.5 சனியில் இருக்கும்போது இந்த அளவுக்கு புலப்படுறதே பெரிய விஷயம். ஏன்னா பல பேர் இது கூட நடக்கலைன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. வித் த காட்ஸ் கிரேஸ் நீங்கள் பண்ண புண்ணியம், அம்மா அப்பா பண்ண புண்ணியம், யாரோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்லவர்கள், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வழிபாடு உங்களுக்கு ஏதோ ஒன்று காப்பாற்றின்னு இருக்குது. அதனால் இதை பற்றி ரொம்ப குழம்ப வேண்டாம். குழம்பினீங்க அப்படின்னு சொன்னால் எந்த தெளிவான விஷயங்களும் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துரும். அதனால் குழம்பாமல் நடக்கிறத அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுங்கள். நெவர் எவர் டிஸ்டர்ப் இன் யுவர் மைண்ட். அதாவது உங்கள் மனசில் வந்து டிஸ்டர்பன்ஸை ஏற்றுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. இன்னத்து காரியம் முடிஞ்சுதா அப்படிங்கிற யோசிங்க. பட் எதாக இருந்தாலும் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுன்னு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் இருக்குது. மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் குழப்பத்தை உண்டாக்குவாங்க. உங்களுக்கு குழப்பம் வரும். இல்லைனா யாரோட குழப்பத்தை நீங்கள் எடுத்து உங்கள் மனசில் போட்டுப்பீங்க. பேசணும்னு எந்த டாப்பிக்கையும் பேசாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் விடுபடலாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.